இன்றைக்கி ரொம்ப சிறப்பான ஒரு நாள், காரடையான் நோன்பு அப்படின்னு சொல்லக்கூடிய நோன்பு நடக்கக்கூடிய நாள் இன்றைக்கி. காரடையான் என்ன அர்த்தம்? கார் அப்படின்னா கருப்பு, அடையான் அப்படின்னா கருப்பு வராது, அதாவது கெட்ட விஷயங்கள் வராது. அதாவது நம்மெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், சாவித்ரி, சத்யவான் சாவித்ரின்னு கேள்விப்பட்டிருப்போம். அந்த சாவித்ரி தேவி வந்து அவங்களுடைய கணவனுடைய உயிரை எடுத்து சென்ற அந்த யமனை போராடி துரத்தி சென்ற நாள் இது. துரத்தி சென்று யமன்கிட்டேருந்தே கணவனுடைய உயிரை மீட்ட நாள். ஸோ அந்த மாதிரி அந்த காரடையான் நாள் நோன்பு நடக்கக்கூடிய நாள் இன்னைக்கு தெரியாது நமக்கு. அந்த மாதிரி நம்ம என்ன ஆகிட்டு இருக்குன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சமய பழக்க வழக்கங்கள் நமக்கு தெரியாமல் போயிட்டுருக்கு. அதனால் என்ன ஆகிட்டு இருக்குன்னா, பெரும்பான்மையாக நிறைய இடங்களில் இப்போ அவர் பேசும்போது சொன்னார், குழந்தைங்க வந்து நெத்திக்கிடுறதுன்றதே இல்லை இன்றைக்கி. அது வந்து ஃபேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெத்திக்கிடுறது அப்படின்றது, நெத்திக்கிறது எப்படி ஃபேஷன் ஆக முடியும்? நெத்திக்கிறது நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய பண்பாடு. இன்றைக்கி நெத்திக்கு இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகத்தில் கண்டெடுக்கப்பட்ட சுட்ட சிலை, அந்த சிலை வந்து நெத்தியில் பொட்டு வச்சுருக்கு. அப்போ எத்தனை வருஷம்? ஏறக்குறைய 6000-7000 வருஷத்துலேருந்து பழக்கத்தில் இருக்கக்கூடியது இந்த நெத்திக்கிட்டுக்கிறதுன்னு. இது நெத்திக்கிட்டு 6000-7000 வருஷமாக பழக்கத்தில் இருக்கிறது மட்டும் இல்லை, இது வந்து எவ்வளோ அறிவியல் பூர்வமானது. நான் பல பேர்கிட்ட சொல்லுவேன், நீங்கள் வீட்டுக்கு போய் ஒரு காம்பஸ் ஊசி எடுத்து இந்த 2 புருவத்துக்கு நடுவில் பக்கத்தில் கொண்டு போங்க, தலை விண்ணு வலிக்கும். என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், இது ஒரு அதாவது உடம்பில் உள்ள நாடிகள் இங்கே குவியுது. இது வந்து நீங்கள் யார் வேணாலும் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் சாதாரண ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்டை போனாலே அவர் என்ன சொல்லுவார், நீங்கள் நெத்திக்கு போட்டிருந்தா அவர் மைண்ட் ரீடு பண்ணணும் அல்லது உங்களை கவுன்சிலிங் பண்ணணும் அப்படின்னா முகம் கழிட்டு வாங்க அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா நெத்திக்கு பொட்டு வச்சுருந்தேன்னா அவங்க வந்து மைண்ட் ரீடு பண்ண முடியாது, அவ்வளோ சக்தி இருக்குது. அதனால தான் நீங்கள் கிறிஸ்தவ பள்ளிகளுக்கு நம்ம போகக்கூடிய குழந்தைகிட்ட நெத்திக்கு பொட்டுடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை. ஏன் இதுக்கு பின்னாடி தத்துவம் என்ன? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இது இல்லாமல் போயிட்டுருக்கு. தப்பு நம்மளது இல்லை, நமக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஆள் இல்லை. இன்றைக்கி பாருங்கள், இப்போ இன்றைக்கி தேதி வந்து 14, 13ஆம் தேதி நேற்றுக்கு இங்கேருந்து 248 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம், ரொம்ப தூரத்தில் இல்லை, 248 கிலோமீட்டர் தான், 40 லட்சம் பெண்கள் ஒன்றா சேர்ந்துருக்காங்க. எத்தனை பேர்? 40 லட்சம் பெண்கள். இந்த 40 லட்சம் பெண்கள் இங்கேருந்து 248 கிலோமீட்டர் ஒன்றா சேர்ந்துருக்காங்க. நம்ம சமயம் ஒரு கோவிலை மையமாக கொண்டு தான். இங்கே இருக்கக்கூடிய யாருக்காவது தெரியுமா? தெரியாது. ஆனால் மற்ற விஷயங்கள் இங்கே எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அது முஸ்லீம் விஷயமோ கிறிஸ்தவ விஷயமோ அதெல்லாம் பேப்பரில் பயங்கரமாக வருது. ஆனால் நம்ம இங்கேருந்து 248 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய இடத்துல 40 லட்சம் பெண்கள். இந்த 40 லட்சம் பெண்கள் அப்படின்றது வேர்ல்டு ரெக்கார்டு, கின்னஸ் ரெக்கார்டு. இது 40 லட்சம் பெண்கள் ஒரே இடத்துல சேர்றதுன்ற கின்னஸ் ரெக்கார்டு, வேர்ல்டு ரெக்கார்டு. ஆனால் உலகத்தில் நடக்கக்கூடிய இந்த வேர்ல்டு ரெக்கார்டு செய்தி நமக்கு தெரியல. இங்கே 248 கிலோமீட்டர் தள்ளி இருக்கோம், நமக்கு தெரியாது. ஒரே கோவில், அந்த கோவிலுக்கு யாருமே நீங்கள் வாங்கன்னு யாரும் போய் கூப்பிட்றதில்ல. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் 30 லட்சம் பேர், இதில் 40 லட்சம் பெண்கள் மட்டும். ஆனால் இது 30 லட்சம் நம்ம நாடு வந்து, அதாவது உலகம் முழுக்க இருந்து ஹஜ்ஜுக்கு கிளம்புறாங்க. ஒவ்வொரு நாட்டிலிருந்தும் ஹஜ்ஜுக்கு போகிறதுக்கு சலுகை கொடுக்குறாங்க. சலுகை கட்டணம், போகிறதுக்கு சலுகை. ஹஜ்ஜுக்கு போகிறவங்களுக்கு தங்கிறதுக்கு வசதி, இங்கேருந்து போகிறதுக்கு வசதி, அங்கே போனால் அவங்களுக்கு வசதி, தங்கிறதுக்கெல்லாம் வசதி. அந்த மாதிரி 3வது ஹஜ்ஜு அப்படின்றது ஒவ்வொருத்தரையும் கேன்வாஸ் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு மசூதியிருந்து அவங்கள கேன்வாஸ் பண்ணி நீங்கள் போகணும், ஹஜ்ஜுக்கு நீங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது போகணும் அப்படின்னு சொல்லி அவங்கள மோட்டிவேட் பண்ணி அவங்கள உற்சாகப்படுத்தி உறுதிப்படுத்தி பண்ணுறாங்க. ஆனால் இந்த மாதிரி எந்த ஒரு முயற்சி இல்லாமல் அவங்கவங்க தனித்தனியாக அவங்கவுங்க பஞ்சாங்கத்தை தேடி பார்த்துட்டு 40 லட்சம் பெண்கள் வந்து சேர்ந்துருக்காங்க. பெண்கள் மட்டும்தான், அதுக்குள்ளே ஆண்கள் போகிறதுக்கு அனுமதி கிடையாது. பெண்களுடைய சபரிமலை அது. ஆற்றுகால் அப்படின்னு சொல்லி நம்ம திருவனந்தபுரம், அதாவது நம்மளுடைய தமிழ்நாடு எல்லைக்கு பக்கத்திலே இருக்குது அந்த கோவில். கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த கோவிலை பற்றி யாராவது? பக்கத்திலே என்னங்க? பகவதி அம்மன் கோவில். 40 லட்சம் பெண்கள், ஆனால் நமக்கு தெரியாது. அதே மாதிரி இப்போ
போன அமாவாசைக்கு முடிஞ்சது. என்னது? சிவராத்திரி. போன சிவராத்திரிக்கு முடிஞ்சது. என்னது அது? அது என்னது? உலகம் முழுக்க பார்த்தாங்க நம்மளை. நம்ம பிரயாகராஜ் அப்படின்ற பகுதிக்கு உலகம் முழுக்க உத்து பார்த்தாங்க. எப்படின்னா, ஒரு போன மார்ச் ஜனவரி மாதம் 13 துவங்கி பிப்ரவரி 26ஆம் தேதிக்குள்ள 45 நாட்களுக்குள்ள 66 கோடி 30 லட்சம் பேர் வந்துட்டு போயிருக்காங்க. 66 கோடி 30 லட்சம். நிறைய பேர் சொல்லுவாங்க, இதெல்லாம் எப்படி தலையெண்ணீங்களா அப்படின்னு. அட பாவிகளா, இன்றைக்கி தலையெண்ண வேண்டியதில்லை. இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லி தொழில்நுட்பத்தின் மூலமாக அந்த வழியாக வந்த அத்தனை பேருடையும் விழித்திரையை நம்ம எப்படி கை நாட்டுன்னு வைப்போம் இல்லை, அதையும் தாண்டி ஒவ்வொருத்தரும் அந்த இடத்த கடந்தாங்கன்னா அவங்களோட விழித்திரையை ஐடென்டிஃபை பண்ணி அதை ஆய்வு பண்ணி ஒரு ஆள் ஒரு தடவை உள்ளே வந்தால் 1 அப்படின்னு வந்துச்சுன்னா அவர் எவ்வளோ தூரம் சுற்றினாலும் 2வது வராது. அது அந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் 1700 கேமரா வச்சுருக்காங்க. அந்த கேமரா மூலமாக தான் இதெல்லாம் எண்ணிக்கை எடுத்திருக்காங்க. அதே மாதிரி உள்ளே வர அத்தனை பேருக்கும் கையில் ஒரு ரிஸ்ட்டு இது கொடுப்பாங்க, பேண்டு. அந்த ரிஸ்ட்டு பேண்டு கொடுத்தது ஏன் கொடுக்குறாங்கன்னா, 66 கோடி மக்கள் வராங்க. இவங்க எங்கேயாவது தொலைஞ்சு போனால் என்ன பண்ணுறது? அதுக்காக ரிஸ்ட்டு பேண்டு. எங்கே போகிறாங்க, எங்கே வராங்க அத்தனையும் அங்கே அந்த இதில் ஐடென்டிஃபை ஆகும். ஸோ அந்த மாதிரி கணக்கு இது வந்து சும்மா மேலோட்டமாக சொல்கிறதில்ல. 66 கோடி 30 லட்சம் பேர் வந்திருக்காங்க அங்கே. அந்த 66 கோடி 30 லட்சம் பேர் வந்தது உலகம் முழுக்க வியப்பாக பார்க்குறாங்க. உலகத்தில் வேறு எந்த இடத்துல அந்த மாதிரி ஏற்பாடு இல்லை. இங்கே இதே மாதிரி எப்படி இந்த 40 லட்சத்தை சொன்னேனோ அதே மாதிரி யாரும் எங்கேயும் இந்தியா பாரத தேசம் முழுக்க யாரையும் உட்காந்து நீங்கள் போங்க நீங்கள் போங்க நீங்கள் போங்க நீங்கள் போங்க அப்படின்னு யாரும் பேசலை. 2வது, யாரும் வந்து அவங்களுக்கு நீங்கள் போனீங்கன்னா இவ்வளோ ரூபா சலுகை, உங்களுக்கு இந்த சலுகை அந்த சலுகை ஒருத்தரும் சொல்லலை. நீங்கள் வந்தீங்கன்னா அங்கே தங்குற கிடமை இருக்குது சொல்லலை. சாப்பிடலாம் நாங்கள் அங்கே ஏற்பாடு இருக்குது சொல்லலை. யாருக்கும் தெரியாது. வாட்டு கிளம்புறாங்க. அதுவும் சலுகை இல்லைன்னு மட்டும் இல்லை. நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, சாதாரணமாக இன்றைக்கி நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி இங்கேருந்து ஃப்ளைட் ஏறி சென்னையிலேருந்து ஃப்ளைட் ஏறி அந்த பிரயாகராஜுக்கு போனீங்கன்னா 8000 ரூபா தான். எவ்வளோ சார்ஜு? 8000 ரூபா. ஆனால் அந்த அன்னைக்கு, அதாவது அந்த 45 நாள் என்ன சார்ஜ் இருந்திருக்கு? சார்ஜ் கொஞ்சம் அதிகமாக, ரொம்ப அதிகமாகிடுச்சு. எவ்வளோ சார்ஜ் இருந்திருக்குன்னு சொல்லுங்கள். இயற்கையான பணம் 8000 ரூபா. எவ்வளோ ஆயிருக்குன்னு சொல்லுங்கள், சும்மா சொல்லுங்களேன். 12000 ரூபா. அப்புறம் 30000 ரூபா. அப்புறம் பாருங்க 60000. அவர் வந்து கரெக்டாக யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். 60000 பேர் சொன்னாங்களா யாராவது? 60000 பேர் அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. 60000 ரூபாய். சாதாரண விலை எவ்வளவு? 8000. அது எவ்வளோ போகிறதுக்கு? 60000. ஆனால் 60000 ரூபா அப்படின்னாலும் அங்கே டிமாண்டு வரிசையில் நிற்கிறாங்க. என்ன நான் வரேன்னு அப்படி எல்லா ஃப்ளைட்டும் அங்கே திருப்பி விட்டும் கூட 60000 ரூபா கொடுத்து, அந்த மாதிரி எந்த சலுகை இல்லைன்னு மட்டும் இல்லை, பல மடங்கு அதிகம் கொடுத்து அங்கே போய் இறங்கினா எப்படி? 20 கிலோமீட்டர் நடந்து போயிருக்காங்க. எத்தனை கிலோமீட்டரு? 20 கிலோமீட்டர். அதாவது ஏறக்குறை இங்கேருந்து ஆரம்பித்தா பக்கத்தில் எது வரைக்கும்? ஸ்ரீவில்லிபுத்தூர் வரைக்கும் நடந்தே போகணும். இங்கேருந்து ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு நடந்து போகணும். அவ்வளோ தூரம் நடந்து தான் போகணும், வேறு வழியே இல்லை. அப்படி நடந்து போய் அங்கே போனால் என்னுடைய நண்பர் ஒருத்தர், அவர் பெரிய கம்பெனியில் வேலையில் இருக்கார். அவர் இங்கேருந்து போகும்போது சொன்னார், என்னை கூப்பிட்டு கேட்ட, மணிஞ்சி உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இருக்காங்களா? நான் கும்பமேளா போகிறேன், யாராவது தெரிஞ்சவங்க? ஒன்றும் சொல்ல முடியாதுப்பா, இந்த நேரத்துக்கு தெரிஞ்சவங்கன்னு இது கிடையாது, நீ கிளம்பி போ அப்படின்னு. அவர் யார்கிட்டே கேட்டிருக்காரு, யாரும் இது பண்ணல. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இருந்தார் போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டார். டெல்லி ஃப்ளைட்டில் போய் நிற்கிறாரு. அங்கேருந்து எனக்கு ஃபோன் பண்ணுறார், ஜி எனக்கு எங்கள் சேர்மேன்னா அவர் வந்து பல லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாங்க, பெரிய கோடீஸ்வரர். அவரே வர்றாரு. அவர் எங்கேயாவது தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிப்பார், அவர் கூட நான் ஒட்டிப்பேன் அப்படின்னு சொன்னான். சரின்னு சொல்லி போயிட்டான். அவர் ஃபஸ்ட் கிளாஸில் போகிறார் ஃப்ளைட்டில். போய் அங்கே இறங்கின பிறகு அவர்கிட்ட கேட்குறாரு அந்த சேர்மேன்கிட்ட, ஐயா நீங்கள் எங்கே தங்க போகிறீங்க? அங்கே எங்கேயாவது மணலில் படுத்து தூங்க வேண்டியதான் ஐயா அப்படின்னு. எப்படி?
பெரிய கோடீஸ்வரர். வேறு வழி என்ன இருக்கு? அந்த மாதிரி மணலில் படுத்து தூங்கி லட்சக்கணக்கான பேர், இந்த கோடிக்கணக்கான பேர் மணலில் படுத்து, அதே மாதிரி உணவு. என்னுடைய நண்பர் ஒருத்தர் 15 நாள் அங்கே இருந்தார். இந்த 45 நாள் 15 நாள் இருந்தார். அந்த 15 நாளும் அவர் சொல்கிறாரு, நான் சாப்பிட்றதுக்கு வெளியே பைசா கொடுத்து சாப்பிட்றதுக்கு நான் எவ்வளோ முயற்சி பண்ணேன், எந்த இடத்துலையும் விற்பனைக்கு இல்லை. யாராவது நீங்கள் இப்படி நடந்து காலை நேரத்துக்கு கொஞ்சம் போனீங்கன்னா, ஐயா டீ சாப்பிடுங்க ஐயா அப்படின்னு. சரி, ஒரு இடத்துல டீ சாப்பிட்டீங்க, நீங்கள் 2ஆவது இடத்துக்கு போகிறீங்க, ஐயா வாங்க ஐயா டீ சாப்பிடுங்க ஐயா, ஃப்ரீ, இது அன்னதானம், பணம் கிடையாது. அவர் சொல்கிறார், நான் இப்போ தான்ப்பா டீ சாப்பிட்டேன், கொஞ்சம் சாப்பிடுங்க ஐயா. இல்லைப்பா நான் சாப்பிட்டேன், இப்போ தான் சாப்பிட்டேன், கொஞ்சம் எங்கேருந்து கொஞ்சம் சாப்பிடுங்க ஐயா. இப்படி கெஞ்சறாங்களாம். டீக்கு மட்டும் இல்லை, டிஃபனுக்கு, சாப்பாட்டுக்கு எல்லாம் கெஞ்சறாங்களாம். 66 கோடி 30 லட்சம் பேரையும் ஊட்டி 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 விட்டுருக்காங்க. அந்த மாதிரி அப்படி ஒரு எந்த ஒரு திருட்டோ எந்த ஒரு எந்த ஒரு தப்பான விஷயமா அங்கே ரிப்போர்ட் செய்யப்படலை. அதனால் ஆன்மீகம், சமயம் எவ்வளோ பிரம்மாண்டமான நிகழ்ச்சி நடந்து முடிஞ்சிருக்கு. இதில் யாருமே எங்கேயுமே ஒரு மொபிலைசேஷன் அப்படின்றது இல்லை. அதே மாதிரி இதுக்கெல்லாம் என்ன காரணம்? எப்படி இதெல்லாம் நடக்குது? இந்த 40 லட்சம் அல்லது அந்த 60 கோடி 30 லட்சம் எப்படி வராங்க அப்படின்னா, நம்மளுடைய இரத்தத்தில் ஓடக்கூடிய பாரம்பரியம். நல்லா புரிஞ்சுக்கணும். உலகத்தில் வேறு எந்த நாட்டிலையும் இந்த பாரம்பரியம் இல்லை. ஏறக்குறைய 6000 வருஷமாக தொடர்ந்து பின்பற்றக்கூடிய ஒரு சமயம் சனாதன தர்மம். நிறைய பேர் சொல்லுவாங்க சனாதன தர்மம் அப்படின்னா இப்போல்லாம் சரியான ஒரு மதிப்பு இல்லை சார் அதுக்கு அப்படின்னு. அட போயா, 66 கோடி 30 லட்சம் பேர் சனாதன தர்மத்தின் சொல்லித்தான் வந்தாங்க. வேறு எந்த அடையாளமும் இல்லை அவங்களுக்கு, வேறு எந்த அடையாளமும் இல்லை. மொழி இல்லை, இனம் இல்லை, வேறு பகுதி இல்லை. அவங்களுக்கு ஒரே ஒரு அடையாளம் என்னது? சனாதன தர்மம். இந்த ஒரே ஒரு அடையாளம். இந்த சனாதன தர்மத்தின் அடையாளத்தை வச்சு தான் 66 கோடி 30 லட்சம் பேர் பிரயாகராஜில் சந்திச்சாங்க. உலகத்தில் யாருக்குமே எந்த ஒரு, அது கிறிஸ்தவமோ இஸ்லாமா, எவனாலும் முடியாது. சவால் விட முடியும் நம்மளால. சனாதன தர்மம் ஒன்றினால மட்டும்தான் முடியும், அது வேற யாராலும் முடியாது. ஏன்னா சனாதன தர்மத்தின் சக்தி அவ்வளோ சக்தி. நமக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம். சில நேரத்தில் என்ன ஆகும், யானை என்ன ஆகும், எருமாட்டை பார்த்து பயப்படும் யானை. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், யானை எருமாட்டை பார்த்து பயம், கொஞ்சம் மிரளும். ஏன்னா யானைக்கு தெரியாது யானை எவ்வளோ பெருசுன்னு. ஒரு ஓங்கி ஒரு அடி அடித்தா எருமாடு காணாமல் போகும் அப்படி சில நேரத்தில் சில யானைக்கு தெரியாது. அதனால் கொஞ்சம் மிரளும். அந்த மாதிரி நம்ம மிரள்றோம். சின்ன சின்ன பூச்சி வண்டு எல்லாம் பார்த்து நம்ம மிரண்டுட்டுருக்கோம். நம்ம யானைப்பா. உலகத்தில் நமக்கு இணையாக உலகத்தில் எவனும் கிடையாது. சனாதன தர்மத்துக்கு இணையாக எவனும் கிடையாது. சனாதன தர்மம் ஒன்றா சேர்ந்து காரி துப்பினாலும் மொழி செத்து போயிடுவாங்க உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற சமயங்கள் எல்லாம். அதனால் அவ்வளோ அதை நிரூபிச்சிருக்கோம். நம்ம இந்த கடந்த ஜனவரி 13 பிப்ரவரி 26 வரைக்கும் நம்ம நிரூபிச்சிருக்கோம். இது சும்மா பேச்சு இல்லை, நிரூபிச்சிருக்கோம். உலகமே ஆண் வாயப்பிளந்து பார்க்குறாங்க. அந்த சனாதன தர்மத்தின் வலிமை தமிழ்நாட்டில் கொஞ்சம் குறைவாக இருக்குது. தமிழ்நாட்டில் கொஞ்சம் குறைவாக இருக்குது. எப்பேற்பட்ட தமிழ்நாடு இது? எந்த தமிழ்நாடு பாரத தேசம் முழுவதும் சனாதன தர்மத்தை தெரு தெருவாக சொல்லி கொடுத்ததோ அந்த குருமார்கள் வாழ்ந்த தமிழ்நாடு இது. பாரத தேசத்துக்கு முழுக்க சனாதன தர்மத்தை சொல்லி கொடுத்த தமிழ்நாடு தான். நேரடியாக முருகப்பெருமானை நேரடியாக சந்திச்ச அவ்வை பாட்டி வாழ்ந்த தமிழ்நாடு இது. நேரடியாக முருகப்பெருமானை சந்திச்ச அவ்வை பாட்டி. விநாயகர் இங்கிருந்தே தூக்கி கைலாயத்துக்கு கொண்டு வைக்கிறார் விநாயகரை. நம்ம எல்லாம் படிச்சிருப்போம் நம்மளுடைய வரலாறுல. அந்த மாதிரி அந்த தமிழ்நாடு இது. அதே மாதிரி நம்மளுடைய ஒவ்வொரு மகான்களும் நேரடியாக இறைவனை பார்த்து, உலகத்தில் வேற எந்த சமயத்திலும் வேற எந்த சமுதாயத்திலும் வேற எந்த நாட்டிலையும் இறைவனை நேரடியாக பார்த்தவள் கிடையாது. சுந்தரர்கிட்ட சொல்றார் ஒருத்தர், அவர் டெய்லி யாகம் ஹோமம் பண்ணுவார், ரொம்ப பிரம்மாண்டமான ஹோமம் பண்ணுவார். அவர் அந்த ஹோமம் பண்ணும்போது அந்த பூர்ண ஆகுதி சிவபெருமானே வாங்கணும் அப்படின்னு அவர் விரும்புகிறார். அதுக்காக அவர் என்ன பண்ணுறாரு, சிவபெருமான்கிட்ட யார்கிட்ட பேசலாம், யாரை சொல்லலாம் அப்படின்னா, சுந்தரர் சிவபெருமானுக்கு நண்பன். நாம் 2 பேர் நம்மெல்லாம் பேசுகிற மாதிரி சிவபெருமான் கூட அவர் பேசுவார். அதனால்
சுந்தரன் நேரடியாக இவர் போய் பார்க்க முடியாது. ஏன்னா சுந்தரை சுற்றி எப்போவுமே பெரிய பெரிய ஆட்கள் இருந்துகிட்டு இருப்பாங்க. ஆனால் சுந்தரை தனியாக சந்திக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவருக்கு அகத்திக்கீரை ரொம்ப பிடிக்கும் சுந்தரருக்கு. அதனால் இவர் என்ன பண்ணுறாரு, தினசரி அகத்திக்கீரை கலெக்ட் பண்ணிவிட்டு அந்த சமையல்காருக்கு கொண்டு கொடுக்குறாரு. தினசரி கொஞ்சம் அகத்திக்கீரை கொண்டு கொடுப்பார். அவர் சமையல் அந்த தினசரி அந்த இது பண்ணிவிட்டு பொரியல் பண்ணி சுந்தரருக்கு போடுவார். அப்படி போட்டிருக்க ஒரு நாளைக்கு என்னாச்சு, இந்த அகத்திக்கீரை கொண்டு வர்றவர் அவர் வீட்டிலேருந்து வரும்போது அவருடைய ஆற்றுல பெரிய வெள்ளம் வந்துச்சு. அதனால் இவரால் அந்த ஆற்றை தாண்டி வர முடியல. அப்போது அன்னைக்கு சுந்தரர் கேட்குறாரு, அது வரைக்கும் கேட்கல, அன்னைக்கு கேட்குறாரு சமையல்கார்கிட்ட, என்னப்பா டெய்லி அகத்திக்கீரை போடுவேன், இன்றைக்கி நான் கீரை காணோம் அப்படின்னு. அப்பா அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒருத்தர் கொண்டு வந்து கொடுத்துட்டு இருந்தார், அவர் இன்றைக்கி வரல அப்படின்னு. அப்படியா, சரி அடுத்த தடவை வரும்போது அவர் என்னை பார்க்க சொல்லு அப்படின்றார். ஏன்னா சுந்தருக்கு தெரிஞ்சு போச்சு ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் கொண்டு வந்து கொடுக்குறாங்கன்னு. அடுத்த தடவை அவர் வராரு, தண்ணி குறைஞ்சதும் அவர் வந்துட்டார். வந்தோடனே அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி சுந்தரர் உங்களை கேட்டார் அப்படின்னு. உடனே அதுக்காக தானே இவர் அகத்திக்கீரை கொண்டு வந்து கொடுக்குறாரு. போய் பார்க்குறாரு, ஐயா. அப்போ அவர் கேட்குறாரு, என்ன விஷயமா கொடுக்குறீங்க இந்த அகத்திக்கீரையே அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, என்னுடைய ஹோமம், என்ன நான் செய்யக்கூடிய வேள்வியில் அந்த வேள்வியிடையே பூர்ணாகூதி சிவபெருமானே வந்து வாங்கணும், அது நீங்கள் அதுக்கு அனுமதி வாங்கி தரணும் அப்படின்னு. சரி போயிட்டு வாங்க, நான் சொல்கிறேன் அப்படின்னு. சுந்தரர் சிவபெருமான்கிட்ட நேரடியாக சொல்கிறார், இந்த பூர்ணாகூதி நீங்கள் வாங்கணும் அப்படின்னு. சிவபெருமான் சொல்லிட்டார், நான் வாங்கிக்கிறேன், ஆனால் நான் எந்த வடிவத்தில் வருவேன் எந்த உருவத்தில் வருவேன்லாம் தெரியாது, நான் வந்தால் அவன் கொடுக்கணும், அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டார். இவரும் சொல்லிட்டார், சுந்தரரும் சொல்லிட்டார், ஆமாப்பா அவர் வந்து வாங்கிக்குவார், உங்கள் பூர்ணாகூதி அவரே வாங்கிப்பார், ஆனால் எந்த வடிவத்தில் வருவாருன்னு சொல்ல முடியாது, நீ ஹோமம் பண்ணு. பிரம்மாண்டமான வேள்வி பண்ணுறார், எல்லார்கிட்டையும் சொல்கிறார். இந்த மாதிரி சுந்தரர் மூலமாக சிவபெருமானே வந்து சொல்லிட்டார், என்னுடைய பூர்ணாகுதி வாங்கிக்கிறேன்னு. அப்படி அந்த ஹோமம் பண்ணி அந்த பூர்ணாகுதி பண்ணும்போது, அந்த பூர்ணாகுதி நேரத்தில் யார் எங்கே சிவன் எப்படி வருவார் எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஒரு சண்டாளன் 4 நாயை பிடிச்சி உள்ளே வரான். பூர்ணாகுதி அந்த ஹோமம் நடக்கக்கூடிய அந்த அந்த பெரிய பிரம்மாண்டமான அந்த பந்தலுக்குள்ளே வரான். இன்னும் எல்லோரும் ஐயோ என்ன இவன் வரான் ஓடுறாங்க. ஆனால் இந்த நடத்துகிறவருக்கு தெரிஞ்சு போச்சு யார் வர்றதுன்னு. 4 நாய் என்னது, 4 வேதங்கள், சிவபெருமான் தான் வராரு அப்படின்னு. உடனே இவர் நேர பூர்ணாகுதியை கொண்டு போய் கொடுக்குறாரு. கொடுத்த உடனே சிவபெருமான் அந்த விஸ்வரூபத்தை காட்டி பூர்ணாகுதியை வாங்கிக்கிறார். அதாவது நான் எதுக்காக இது சொல்கிறேன்னா, இறைவன்கிட்ட நேரடியாக பேசி பார்த்து பேசக்கூடிய ஆழ்வார்கள் நாயன்மார்கள் நம்மக்கிட்ட இருந்திருக்காங்க. இங்கே மட்டும்தான், உலகத்தில் வேறு எந்த இதுலையும் கிடையாது. அதாவது கிறிஸ்தவ மதத்தில் யாரும் ஜீசஸ் அதாவது கடவுளை நேரடியாக பார்த்தா ஒருத்தர் கூட கிடையாது. இஸ்லாம் மதத்தில் கடவுளை நான் நேரடியாக பார்த்தேன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் கூட கிடையாது. ஆனால் நம்ம சமயத்தில் சுந்தரர் எத்தனையோ பேர் இன்றைக்கும் இருக்காங்க. கும்பமேளா பார்த்தீங்க இல்லையா, வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்க, சினிமா அதாவது நம்மளுடைய யூடியூப் சேனலில் பார்த்துருப்பீங்க, டிவியில் பார்த்துருப்பீங்க. அந்த கும்பமேளாவில் 19 லட்சம் நாகா சாதுக்கள் வராங்க. இந்த நாகா சாதுக்கள் எங்கே இருக்காங்கன்னு யாருக்கும் தெரியாது. இமயமலையில் தான் இருப்பாங்க. இமயமலையில் -40 டிகிரி, 0 டிகிரி ஆச்சுன்னா என்ன ஆகும், தண்ணி பனி கட்டி ஆகும். அதுலேருந்து கீழே -40 டிகிரி என்ன ஆகும், உயிர் வாழ முடியாது. அறிவியல் என்ன சொல்லுதுன்னா, -10 டிகிரி 15 டிகிரி போனாலே ரத்தம் உறைஞ்சிடும், ரத்த நாளமெல்லாம் வெடிச்சிடும், செத்து போயிடுவான். ஆனால் -40 டிகிரியில் இமயமலை பனிக்கூடத்தில் அப்படியே உட்காந்து தியானம் பண்ணுறாங்க. உடம்பில் ஒரு துணி இல்லை, ஒரு பொட்டு துணி இல்லாமல் அப்படி இருக்கக்கூடிய நாகா சன்னியாசிகள் எல்லாம் அப்படியே உலகம் முழுக்க ஆராய்ச்சி பண்ணுறாங்க, எப்படா இவங்க இருக்காங்க அப்படின்னு. அப்படிப்பட்ட வீரர்கள், தவச்சீலர்கள் இன்றைக்கும் இருக்காங்க, அந்த பாரம்பரியம். ஆனால் நாம் என்ன ஆயிருக்கோம், இந்த சமய பெரியோர்களை மதிக்கக்கூடிய பாரம்பரியம், மதிக்கக்கூடிய பண்பு நம்மக்கிட்ட இருக்கா? அவங்களை அடையாளம் கண்டு போற்றக்கூடிய வணங்கக்கூடிய பண்பு நம்மக்கிட்ட இருக்கா?
அவங்கள போற்றி வணங்கலைன்னா என்ன ஆகும்? அவங்கள போற்றி வணங்கலைன்னா என்ன ஆகும் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம சமுதாயத்தில் அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம் அதுதான். தெரிஞ்சுக்குங்க, நான் நல்லா இருக்கிறது, நீங்கள் நல்லா இருக்கிறதுன்றது நீங்கள் எவ்வளோ பணம் சம்பாதிச்சிங்க, எவ்வளோ நட்பை ஏற்படுத்திட்டீங்க, என்ன பொறுப்பில் இருக்கீங்க, அதை வச்சு இல்லை. உங்கள் குடும்பம், உங்கள் குழந்தைங்க நீங்கள் எப்படி கொண்டு வந்திருக்கீங்க, எப்படி வளர்க்குறீங்க, உங்கள் குடும்பத்தை எப்படி பாதுகாக்கிறீங்க, அதை வச்சு தான் நீங்கள் நல்லா இருக்கிறது இருக்குது. யோசிச்சு பாருங்கள், ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் எங்கேயாவது முதியோர் இல்லம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? 20 வருஷத்துக்கு முன்னாடி முதியோர் இல்லம் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆனால் இங்கே இப்போ கேள்விப்படுறோமா இல்லையா? டிவியில் விளம்பரம் வருது, இந்த முதியோர் இல்லத்துக்கு வாங்க, இங்கே வந்து உங்களுக்கு எல்லா வசதியும் இருக்குது, உணவு நல்லா இருக்குது, நல்ல உற்சாகமான பொழுதுபோக்கெல்லாம் இருக்குது. விளம்பரம் வருதா இல்லையா டிவியில்? அப்போ என்ன அர்த்தம்? முதியோர் இல்லம் வருதுன்னா என்ன அர்த்தம்னா, சமுதாயத்தின் வேறு பலவீனமாயிருச்சுன்னு அர்த்தம். ஒரு மரத்தின் வேறு பலவீனமாச்சுன்னா மரத்துக்கு என்ன ஆகும் சொல்லுங்க? யோசிக்கணும். கொஞ்சமாவது யோசிக்கலைன்னா நம்ம ஹிந்து, அதாவது பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக தொடர்ந்து நிலை பெற்று வந்திருக்கக்கூடிய சனாதன தர்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய தர்மம், உலகமே வியந்து பார்க்கக்கூடிய சனாதன தர்மம் அப்படின்ற நம்முடைய தர்மம், உலகமே போற்றி பாதுகாக்கக்கூடிய, போற்றி வளர்க்கக்கூடிய நம்ம சனாதன தர்மம் உலகத்தில் உள்ள யாரெல்லாமோ தேடி வந்து சேர்றாங்க. இந்த கும்பமேளாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் அப்படின்ற கம்பெனி பார்த்துருப்பீங்க, நீங்கள் ஆப்பிள் கம்பெனி கேள்விப்பட்டிருப்பீங்க. மொபைல் இருக்குது, நிறைய உலகத்திலே ரொம்ப தரம் உயர்ந்த பொருள் அது. அந்த ஆப்பிள் கம்பெனியுடைய ஓனர் அந்த அம்மா இப்போ வந்து இங்கே கும்பமேளாவுக்கு வந்து கமலா அப்படின்னு பேரை மாற்றி ஹிந்துவாக மாறிட்டாங்க. இந்த மாதிரி எத்தனையோ பேர் இன்னைக்கு சனாதன தர்மத்தை தேடி வந்து சேர்றாங்க. பால் பவுடருக்கும் ரொட்டியாக இல்லை இவங்கெல்லாம் பெரிய பெரிய படித்தவர்கள், பெரிய அறிவாளிகள், பெரிய பணக்காரர்கள், அந்த மாதிரி இருக்கவங்க சனாதன தர்மத்தை தேடி வந்து சேர்றாங்க. இன்றைக்கி ஃபோர்டு அப்படின்ற கம்பெனி நமக்கு கேள்விப்பட்டிருப்போம். ஃபோர்டு கம்பெனி வண்டி இருக்குது, கார் இருக்குது. அந்த ஃபோர்டு கம்பெனியுடைய உரிமையாளர் ஹென்ரி ஃபோர்டு அப்படின்னு அவருடைய பேர். அவர் இப்போ பேரை மாற்றிட்டார். அவர் ஹிந்துவாக மதம் மாறி உலகத்தில் மிகப்பெரிய கோடீஸ்வரன், ஊராக போய் ஹிந்து மத பிரச்சாரம் பண்ணிகிட்ருக்கார். இந்த மாதிரி நிறைய ஹிந்து தர்மத்தை நோக்கி வந்துட்டு இருக்காங்க, ஹிந்து மதத்தை பற்றி தெரிஞ்சவங்க, சனாதன தர்மத்தை பற்றி தெரிஞ்சவங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம நிலைமை என்ன? நம்ம இங்கே தமிழ்நாடு எவ்வளோ பெரிய மதம் மாற்றம் நடக்குது. நேற்றுக்கு வரைக்கும் ஒரு பேரில் இருந்தால் இன்றைக்கி வேறு பேர் மாறிடுச்சு, நெத்திலேருந்து பொட்டு போச்சு, கழுத்தில் சிறுத்தை தொங்கிடுச்சு. என்ன ஆகிட்டுருக்கு? இங்கே உட்காந்துருக்கூடிய நம்மளால் சொல்ல முடியுமா என்னுடைய பேரன் கண்டிப்பாக ஹிந்துவாக இருப்பான்னு நம்மளால் சொல்ல முடியுமா? யோசிங்க நீங்கள். நம்முடைய குடும்பம், நம்முடைய பாரம்பரியம், நம்முடைய சமுதாயம் ஹிந்துவாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியுமா? தமிழ்நாட்டுக்குள்ளே எத்தனை ஹிந்து கோவில்கள் வழிபாட்டுக்கு இல்லாமல் பாழடைஞ்சிருக்கு தெரியுமா உங்களுக்கு? எத்தனை ஹிந்து கோவில்கள், பல ஹிந்து கோவில்கள் முஸ்லீம் மசூதிகளாகவும் கிறிஸ்தவ சர்ச்சுகளாகவும் மாற்றப்பட்டிருக்கு தமிழ்நாட்டுக்குள்ள. எந்த சனாதன தர்மம் உலகம் முழுக்க போற்றி பாதுகாக்கப்படுகிறதோ, போற்றி புகழப்படுகிறதோ, அந்த சனாதன தர்மத்தை சார்ந்தவர்கள் வேகமாக மதம் மாறிட்டு வராங்க. காரணம், மற்ற மதங்கள் சனாதன தர்மத்தை விட வலிமையான ஆழமான பொருளுடைய மதங்கள் அப்படின்றதுனால அல்ல. நாம சனாதன தர்மத்தை சார்ந்தவர்கள் சனாதன தர்மத்தை பாதுகாக்கவும், சனாதன தர்மத்தை பிரச்சாரம் செய்யவும், சனாதன தர்மத்துக்குள் இருக்கக்கூடியவர்களை நம்மளோடு ஒட்டு கொண்டு செல்லவும் தவறியதால் இன்னைக்கு சனாதன தர்மம் தன்னுடைய வலிமையை இழந்து வருகிறது. பலாயிரக்கணக்கான ஆண்டுகளாக நிலைச்சு நிற்கக்கூடிய இந்த தர்மம் நம்மளுடைய தவறுனால, நம்மளுடைய காலத்தில், நம்மளுடைய இந்த நேரத்தில் இது சிதைய அனுமதிக்கக்கூடாது. அந்த சிதையை அனுமதிக்கக்கூடாதுன்ற எண்ணம் தான், அந்த எண்ணத்தை எங்களுக்கெல்லாம் ஊட்டியவர் இந்த சுவாமி தயானந்த சரஸ்வதி அவங்க. கன்வர்ஷன் இஸ் வயலன்ஸ் அப்படின்னு சொன்னார். மதம் மாற்றம் ஒரு வன்முறை, மதம் மாற்றம் ஒரு வன்முறை அப்படின்னு சொன்னார் அவர். அந்த வார்த்தையால் ஈர்க்கப்பட்டு தான் நாங்கள்லாம் அவர் கூட போய் அவரால் பயிற்றுவிக்கப்பட்டு அவர் கீழே வேலை செஞ்சு இந்த நிலைக்கு வந்திருக்கோம். நாங்கள் இந்த பணிகளெல்லாம் செஞ்சிட்ருக்கோம். அந்த பணியுடைய ஒரு பகுதியாக இப்போ
சனாதன தர்ம விழிப்புணர்வு விஜய யாத்திரை அப்படின்னு பண்ண போகிறோம். வரக்கூடிய ஆஷாட நவராத்திரி, அதாவது ஜூன் மாதம் 26ஆம் தேதி துவங்கி ஜூலை மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் ஆஷாட நவராத்திரியில் தசமி வரை 10 நாள் தமிழ்நாடு முழுக்க சனாதன விழிப்புணர்வு விஜய யாத்திரை நடத்த போகிறோம். சனாதன விழிப்புணர்வு விஜய் யாத்திரை யார் போகிறாங்க அந்த யாத்திரை அப்படின்னு சொன்னால் நானோ நீங்களோ அல்ல. இந்த சனாதன தர்மத்தை பாதுகாக்கவும் பிரச்சாரம் பண்ணவும் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த, எந்த விதமான சுயநல எண்ணமும் இல்லாமல் அந்த ஒரே ஒரு விஷயத்துக்காக தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணித்த மகான்கள் 63 நாயன்மார்கள், 12 ஆழ்வார்கள், 18 சித்தர்கள், 15 அனுபூதிமான்கள், அப்படி 108 மகான்களுடைய திருவுருவச் சிலைகள், பஞ்சலோக விக்கிரகங்கள் செஞ்சு அந்த விக்கிரகங்கள் 108 இடங்கள்லேருந்து ஆரம்பித்து 108 வழியில் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய 8400 பகுதிகளுக்கு போய் அந்த பகுதி மக்களுக்கு சனாதன தர்மத்தை பாதுகாக்க வேண்டிய அவசியம் என்ன, சனாதன தர்மத்தின் சிறப்பு என்ன, சனாதன தர்மம் இன்னைக்கு நமக்கு வந்து சேர்ந்துருக்குன்னா இத்தனை ஆயிரம் ஆண்டுகள் இந்த சனாதன தர்மம் நம்ம வரைக்கும் கொண்டு சேர்த்துறதுக்காக எத்தனை கோடி பேர் உயிரை தியாகம் பண்ணியிருக்காங்க, எத்தனை கோடி பேர் வாழ்க்கையை தியாகம் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய தியாகத்தால் தான் இன்னைக்கு நம்ம நெத்தியில் பொட்டு இருக்குது, நம்ம கழுத்தில் தாலி இருக்குது, நம்ம காலில் மெட்டி இருக்குது, நம்ம வணக்கம் சொல்கிறோம். இதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ஒரு தியாக வரலாறு இருக்குது. இந்த தியாக வரலாறை பாதுகாத்து அதை மதித்து அதை வணங்கி நம்ம குழந்தைகளுக்கு அதை பகிரணும் அப்படின்னு எடுத்து சொல்கிறதுக்காக ஒவ்வொரு கிராமத்திலும் இந்த சனாதன தர்மத்திൻ്റെ இந்த ஆழ்வார்கள், நாயன்மார்கள், சித்தர்கள் இவங்களுடைய திருவுருவச் சிலைகள் 108 யாத்திரையாக கிளம்பி இந்த 8400 கிராமங்களுக்கு வரும். அந்த கிராமத்து மக்களை இணைச்சி நிறுத்தி அந்த மக்களை உறுதியேற்க வைப்போம். அதாவது 3 உறுதிமொழிகள். நான் இந்த சனாதன தர்மத்தை பாதுகாக்கிறதுக்காக கிராமம் முழுவதும் இந்த 8400 கிராமங்கள்லேயும் 8400 பகுதிகளிலையும் இணைத்து நிறுத்தி இந்த சனாதன தர்மத்தை விழிப்புணர்வு ஏற்படுத்தி இந்த சனாதன தர்மத்தை வலுவூட்டுறதுக்கான ஒரு முயற்சி. இதில் அரசியல் கிடையாது, இதில் வேறு எந்த எண்ணமும் கிடையாது, வெறும் ஆன்மீகம், சுத்தமான ஆன்மீகம், வேறு எந்த விஷயமும் இல்லை. அதனால் எல்லாரையும் இணைச்சு இந்த பணியை செய்கிறோம். இந்த பணிக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா தமிழ்நாடு முழுக்க ஒரு காப்பாளர், இந்த பட்டியலில் இருக்காங்க பாருங்கள், இந்த படத்தில் இருக்காங்க பாருங்கள், அந்த 4 ஆதீனங்கள், சைவ ஆதீனங்கள், 2 வைஷ்ணவ ஜீயர்கள், 2 வைஷ்ணவ ஜீயர்கள், அது இல்லாமல் சாக்தம், கானாபத்தியம், கௌமாரம், அப்படி எல்லா சமயத்தை சார்ந்த பெரியவங்க அவங்க தலைமையில் தான் அது நடக்குது. அவங்க தான் நடத்துகிறாங்க. வேறு யார் பேரும் இதுக்கு முன்னாடி வராது, வேறு ஒருத்தருடைய பேரோ படமோ எதுவும் வராது. இந்த ஆழ்வார்கள், நாயன்மார்கள், சித்தர்கள் இவங்களுடைய படம் தான் இருக்கும். அந்த மாதிரி அவங்களுடைய தலைமையில், இந்த 16 பேருடைய தலைமையில், அதே மாதிரி இவங்களுக்கு கீழே காப்பாளர்களுக்கு கீழே இதுக்கு ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு 35 கார்ப்பரேட்டில் வேலை செய்யக்கூடிய பெரிய பெரிய ஆட்கள் அவங்க சேர்ந்து 35 பேர் சேர்ந்து ஒருங்கிணைப்பாளர்கள் அப்படின்னு இருக்காங்க. அது கீழே ஒவ்வொரு யாத்திரை 108 யாத்திரைக்கும் 108 யாத்ரா குழு அமைக்கிறோம். அந்த யாத்ரா குழுன்னா என்ன அப்படின்னு சொன்னால் வேறு எதுவும் இல்லை. நான் என்னால் இந்த மாதிரி யாத்திரை நடக்குது. இன்றைக்கி நம்ம மார்ச் மாதம் 14ஆம் தேதி இருக்கோம். இந்த 14ஆம் தேதி துவங்கி ஏப்ரல் மாதம் ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் இந்த நாட்களில் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த சனாதன தர்ம யாத்திரை வெற்றி பெறதுக்காக நான் முயற்சி பண்ணுவேன், நான் வேலை செய்வேன்.